வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தேதி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. ஓகேங்களா? இப்போ நாம நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது, அது நகர்ந்து இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது மேகக்கூட்டங்கள் பார்க்கிறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டல் ஃபீடர் போயிட்டு இருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸ்ல நமக்கு இது போயிட்டு இருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் வரதர நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இதெல்லாம் இன்னும் கணிக்கப்படவில்லை. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 - 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். 29 லேண்ட்ஃபால் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஏன்னா இப்பொழுதுதான் நமக்கு அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த சிஸ்டம் அதனுடைய பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீடர் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து இன்னும் டெவலப் ஆகி மேல வரணும். தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில கரைக்கு இணையாக ஒரு 150 - 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். அதனால அது மையப்பகுதி. ஆனா மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது டெல்டாக்கு நோக்கின்றது இல்ல, தமிழக கடற்கரை நோக்கி நகர்கிறது. அதுல சிஸ்டம் பேரலா போகுது. ஸ்ரீலங்கா எது ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் கிளவுட். இந்த சிஸ்டத்துடைய சென்டர் இப்பவும் நம்ம பாக்குறோம் இலங்கை அந்த பகுதியில தான் இருக்கு. நமக்கு பார்க்கும் பொழுது கூட ஆனா அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா. நாகப்பட்டினத்துல 590 கிலோமீட்டர், அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து 710 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர். அது மையப்பகுதி. ஆனா அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும்
அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவா இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்துல இப்போ கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு 28 டிகிரிலிருந்து இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை. மேலும் காற்று நேற்று சொன்ன மாதிரி கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்ல இப்போ கீழே குவிதல் கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம். மேலே விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம். மேலே அந்த மஞ்சள் கோடு இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது. ஸோ அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது அதிகமா இருந்து பிரிச்சு போகும், சிதறி போகும். ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் 5 to 10 அது ஃபேவரபிள் கண்டிஷன் பாங்க. அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு. கடந்த 6 மணி நேரமா பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி, அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமா இருக்கிற காரணத்தால் இது குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா சிஸ்டம் இன்னும் பாசிபிளா அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் எங்க கிராஸ் பண்ணும் அதெல்லாம் இன்னும் கணிக்கப்படவில்லை. அது மையப்பகுதியா இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம் மழையோட அளவு எல்லாம் கொடுத்திருக்கு. ஓகேங்களா, தான் சொல்றோம். இன்னும் அதை பற்றி கரை கடப்பது பற்றி இன்னும் கணிக்கப்படவில்லை. இப்பொழுது நிலைக்கு 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் பேரலா வரும் 29ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் சொல்லியிருக்கு. தொடர்ந்து கண்காணித்து புயலாக மாறுது, அது கொடுத்திருக்கும். புயலாக மாறுது, அது கொடுக்கும். கரையை கிடைக்கிறது தான். ஓகே, சைக்ளானிக் ஸ்டார்ம் தான் சொல்லியிருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்த நிலையில இருக்கு. முதல்ல இந்த நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுக்கு தான் பண்ணிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிப்போம். ஓகே, தேங்க்யூ. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. நாளை அது புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று வடகடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக தற்போது நிலை கொண்டிருப்பதாகவும் எந்த பகுதியில் கரையை கடக்கும் என கணிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்ததையும் பார்த்தோம். மீனவர்களுக்கான எச்சரிக்கையையும் அவர் கொடுத்திருக்கிறார். வரும் 30ஆம் தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா போன்ற பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் செய்தியாளர் சந்திப்பின் போது பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர் தூரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுமண்டலம் உள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார். காற்றின் வேகம் 40 to 50 கிலோமீட்டர் இப்ப நாளையிலிருந்தே கிடையாது. இது கீழே அது வர வர மேல வரும்பொழுதுதான் அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரைக்காற்றுடைய அளவு, கடல்ல இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் வேற, தரையில இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றுடைய 40 to 50 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கலாம். ஆமா, புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும் பொழுது அது கடையிலிருந்து 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் சொல்றோம் இல்லையா, அப்ப அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில கடலை ஒட்டி கடலோர மாவட்டங்கள், கரை பகுதி ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், உள் பகுதி ஒட்டி உள்ள பாகங்கள், கடலோரத்தில் இருக்கின்ற பகுதிகளில் 40 to 50 கிலோமீட்டர் வரலாம். ஓகே, கடல் வெப்பநிலையோட இது இந்த ரெட்டா பாக்குறீங்க, அதெல்லாம் 30 டிகிரி, 29 டிகிரி, 28 டிகிரிக்கு வெப்பநிலை இருக்குது. 28 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதோட கீழ்ப்பகுதியில் குவியோட இது பாக்குறோம். நல்ல குவிந்து நிறைய வட்டமா பாக்குறீங்க நீங்க. ஸோ அதெல்லாம் காற்று குவியதுடைய அமைப்பு, காற்று மேல விரிவடைவதுடைய அமைப்பு, காற்று திசை மாறும் பகுதி, இந்த கிரீன் பகுதியா இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம், அது ஷியர் டெண்டன்சின்னு சொல்லக்கூடியது, அதுவும் சாதகமா இருக்கிறதுனால தேங்க்யூ.